இதுதான் சாரீ ஹேங்கர் ஃபோல்டிங்கோட பார்ட் 2 வீடியோ. நீங்கள் பார்ட் 1 பார்க்காம பார்ட் 2 வந்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 வாங்க. அப்புறம் இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். வேறு ஏதாவது டுட்டோரியல் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. அது மாதிரி தான் ப்ளேஸ் பண்ணோம். நார்மலாக நம்மளுக்கு அது என்னது சின்ன பிளாஸ்டிக்கில் ப்ளூ கலரு க்ரீன் கலர்லாம் வரும் தெரியுமா, அந்த ஹேங்கர் கூட. அப்புறம் கவனிக்க வேண்டிய விஷயம், ஹேங்கரோட அந்த எக்ஸாக்ட் சைஸ் எடுக்காதீங்க. அந்த கீழே உள்ள ஹேங்கரில் சாரீ தொங்க விடுறதுல இந்த பக்கம் 1 இன்ச் இந்த பக்கம் 1 இன்ச் கேப் விடுங்க. நீங்கள் எக்ஸாக்ட் சைஸ் எடுத்திங்கன்னா ஸ்டஃப் பண்ணி உள்ளே சொருகிற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம இந்த இடத்த மடிக்கிறது எப்படி மடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த ஹேங்கரில் ஒரு அளவு எடுத்தோம்ல, அந்த அளவுக்குள்ளே மடிக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ நவராமல் இருக்கிறதுக்கு கிளிப் குத்திருக்கேன். இப்போ நம்ம முந்தி ஃப்ளீட்டுக்கு வரும். முந்தி ஃப்ளீட் எடுத்து நம்ம செஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவை எடுத்து வெளியே ப்ளேஸ் பண்ணிக்கிறோம், அந்த ஹேங்கருக்குள்ளே இருக்கிற மாதிரி. இதையும் அந்த ஹேங்கரை தான் யோசிக்கணும். நீங்கள் ஒன்று நினைக்கலாம், எனக்கு 20 செஸ்ட் ஃப்ளீட் 18 வருது இல்லை 20 வருது அப்படின்ட்டு. ஸோ அப்படிப்பட்டவங்க நான் இப்படி எடுத்து சின்னதாக பண்ணும்போது போயிடாதா அப்படின்னு நினைக்கலாம். நம்ம அந்த செஸ்ட் ஃப்ளீட்டை அயன் பண்ணி வச்சுருப்போம், அதனால் சுருக்குனா கூட மறுபடியும் விரிஞ்சு தான் இருக்கும், அதனால் அது பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு கீழே மீதி இருக்கிற துணியை அப்படியே எடுத்து இந்த பக்கம் அடிக்கணும். இதுலேயும் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், அந்த இடம் புஷ்ஷுன்னு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கவனிச்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த இடம் புஷ்ஷுன்ட்டு தான் இருக்கும், ஆனால் மடிக்கும் போது தான் இருக்குமே தவிர்த்து கட்டும்போது இருக்காது. ஏன் மடிக்கும் போது இருக்குன்னா, நம்ம அந்த இடத்துல அயன் பண்ணி இது பண்ணலாம், அயன் பண்ணி அடக்கலாம். ஆனால் நீங்கள் அயன் பண்ணிங்க அப்படின்னா அந்த அயன் பண்ண சுருக்கங்கள் தெரியும். இப்போ நம்ம அங்கே டச் பண்ணாமல் மடைக்கும் போது உங்களுக்கு அந்த சுருக்கங்கள் தெரியாது. இப்போ அயன் பண்ணி உங்கள் பபிள் ஃப்ளீட் அழகாக ப்ளேஸ் ஆகிடுச்சா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் செஸ்ட் ஃப்ளீட் அங்கே எடுத்து வச்சிங்களா, அதை எடுத்து இந்த பக்கம் திருப்பி நவராத மாதிரி பின் பண்ணணும். பின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை சுற்றிட்டு முந்தியையும் ஃப்ரண்ட்டில் பின் பண்ணணும். நான் பின் பண்ணுற இடத்த நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இந்த செஸ்ட்டில் நம்ம பின் பண்ணுவோம் தெரியுமா, ஷோல்டரில், அந்த இடத்துல பின் பண்ணுறோம். இந்த செஸ்ட் ஃப்ளீட்டை பின் பண்ணதுக்கப்புறம் கீழே முந்தானி விடுவோம் தெரியுமா, அந்த முந்தானியை என்ன பண்ணுறோன்னா இப்படி சுற்றிட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி கீழே அந்த இடத்துல ஒரு பின் பண்ணுவேன், அந்த இடம் வலியாமல் இருக்கிறதுக்கு. முந்தானியை பாருங்கள், சுற்றிட்டு வரேன்னா, சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் விட்டு உங்கள் சாரியோட லென்த் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேக்கில் இப்படி தான் இருக்கும், நீங்கள் தான் கையை வச்சு சுற்றி ப்ளேஸ் பண்ணணும். பாருங்கள், பேக்கில் முன்னாடி கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்துச்சு, இப்போ நீட்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல உள்ள முந்தி கீழே நவுந்து வரக்கூடாது இல்லையா, ஸோ அதனால இங்கேயும் ஒரு பின் குத்திக்கிறேன். சாரீ அவுக்கும்போது கவனமாக அவுருங்க, இப்படி பிடிச்சி இழுக்கிறதோ புல் பண்ணுறதோ அப்படிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு வேறு ஏதாவது பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பாய்.